பூமியில ஏசப்பா மிருகங்கள், பறவைகள், அப்புறம் கடல் வரும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னா பறவைகள். நம்மளும் பறவைகள் மாதிரி மேல பறந்து உணவுகளை தேடணும். அதாவது நம்ம உணவு என்னன்னு காட்டுனா பைபிள்ல இருக்க வேதவசனம்ன்றது ஏசப்பா வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். அதாவது ஏசப்பா செஞ்ச அற்புதங்கள், மிஸ்டரி ஸ்டோரிஸ்லாம் அதுல இருக்கும். அதுக்கப்புறம் பறவைங்க ஏசப்பா சொல்ற வார்த்தையை கேட்டுதான் அந்த விதையெல்லாம் எடுத்து சாப்பிடுது. அது ஏசப்பா சொல்ற வார்த்தையை கீழ்ப்படிந்த ஒரு மனிதன் சாமுவேலா கூட எடுத்துக்கலாம். அந்த சாமுவேல் கூட ஏசப்பா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு அவர் சொல்ற மாதிரி தாவீதையும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி சில பறவைங்க லேசியா இருக்கும். அதாவது சோம்பேறி பறவைங்க. இந்த சோம்பேறி பறவைங்களை என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த பறவைங்களை பறந்து போய் கீழே விதை இருந்தாலும் அது பார்க்காதுங்க. அது அப்படியே சுத்திட்டு வரும். அதாவது புக்கை ஓபன் பண்ணி பைபிளை ஓபன் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வர மாதிரி. அந்த பைபிள்ல இருக்க முதல் வசனமே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதுக்கே மீனிங் தர்றது என்ன? அதாவது அதோட மீனிங் என்னன்னா ஏசப்பா இந்த பூமியில முதலாக வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லியிருப்பார். இதுக்கான வசனம் என்னன்னா இனியுள்ள வசனம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவர்களை உங்கள் பரமபிதா கிளைப்பூட்டுகிறார், அவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? மத்தேயு 6:26.